பாரதி உலா 2024 தையலை உயர்வு செய். வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை. பூட்டை திறப்பது கையாலே, நல்ல மனம் திறப்பது மதியாலே, பாட்டை திறப்பது பண்ணாலே, இன்ப வீட்டை திறப்பது பெண்ணாலே, பூட்டை திறப்பது கையாலே, நல்ல மனம் திறப்பது மதியாலே, பாட்டை திறப்பது பண்ணாலே, இன்ப வீட்டை திறப்பது பெண்ணாலே, இன்ப வீட்டை திறப்பது பெண்ணாலே. ஏட்டை துடைப்பது கையாலே, மன வீட்டை துடைப்பது மெய்யாலே, வேட்டை அடிப்பது வில்லாலே. வெளியிலிருந்து ஊட்டுவது கல்வி அல்ல, உள்ளிருக்கும் சுயத்தினை வெளிக்கொணர்வதே கல்வி என்கிறார் பாரதியார். இங்கு நமக்குள்ள பெரிய தொல்லை என்னவென்றால், நமக்கு துளியும் சம்பந்தமில்லாத ஒன்றை எண்ணி நாம் துவண்டு விடுவதுதான். தெளிவாக இருக்கும் நம்மை கலங்க வைக்க பல சக்திகள் உண்டு. ஆனால் எந்த சூழலிலும் கலக்கமடையாமல் மன தெளிவினை அடைய மன தூய்மையால் மட்டுமே முடியும். இதனை வெளியிலிருந்து யாராலும் வழங்க இயலாது. நமக்கு நாமே இதனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மன தூய்மை இருப்பவரிடம் தோல்வி நெருங்காது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என நிலத்தை 5ஆக பிரித்தனர் பழந்தமிழர். காடும் சார்ந்த இடமே முல்லை. காடுகளே நாகரிகத்தின் பிறப்பிடம், இயற்கை எழிலின் இருப்பிடம், நாட்டு வளத்தின் சிறப்பிடம். விண்ணிலே தவழ்ந்து செல்லும் கார்முகங்களின் கூட்டத்தை மண்ணிலே மழையாக பொழிய செய்வது மரங்களே. பட்ட மரத்தை வெட்டினாலும் 10 மரத்தை நட்டு வைப்போம் என்று நம் பள்ளி சுவர்களில் எழுதி வைத்துள்ளார்கள். ஆனால் மாணவர்களாகிய நாம் அதை படித்தோமே தவிர மனதில் பதிக்கவில்லையே. பிறந்தோம் தொட்டில் மரத்தில் உபயம், நடந்தோம் நடவண்டி மரத்தின் உபயம், விளையாடினோம் விளையாட்டு சாமான்கள் மரத்தின் உபயம், மணந்தோம் சந்தன மாலை மரத்தின் உபயம், எரிந்தோம் சுடலை விறகு மரத்தின் உபயம், இறந்தோம் சவப்பெட்டி பாடை மரத்தின் உபயம். நம் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்திற்கும் மரம் தேவைப்படுகிறது. இப்படிப்பட்ட மரங்களை அறுக்க தெரிந்த நமக்கு அதை வளர்க்க தெரியவில்லையே. இனி வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நன்றி, வணக்கம். அவங்க சொன்னாங்க, மரத்துக்கு உயிர் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே மாதிரி உயிர் இருக்கிற பெண்களையும் எவ்வளவோ வன்கொடுமைகளை பண்ணி நம்மளையும் இந்த வெளியில வராத அளவுக்கு இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் பெண்களை பத்தி தான் பேச வந்திருக்கேன். ஒரு பெண்ணோட அடிப்படை தேவை அவளோட உரிமை. அந்த உரிமையை எல்லாருக்கும் கிடைக்குதா? இல்ல. ஒரு பெண்ணின் உரிமை என்பது பிடித்தவரை திருமணம் செய்து பிடித்தவர்களுக்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணிப்பதா? நிச்சயமாக இல்லை. வாக்குரிமை, வேலை செய்யும் இடத்தில் சமமான ஊதியம், சொத்துரிமை, மிகவும் முக்கியமான ஒரு உரிமை இருக்கு. கல்வி உரிமை, அனைவருக்கும் கல்வி உரிமை இது சமயமானது. பெண்களை விட ஆண்கள் பலமானவர்கள், புத்திசாலிகள் அப்படின்ற எண்ணம் இங்க இருக்கிற எல்லாருக்குமே மனசுல இருக்கும். எல்லார் மனசுலயுமே அந்த எண்ணம் இருக்கும். அது உண்மையா? நிச்சயமா இல்லவே இல்லை. ஆண்கள் என்ன செய்ய முடியுமோ அதே அளவுக்கு பெண்களாலேயே எல்லாமே செய்ய முடியும். குடும்பம், குழந்தைகள், அவர்களுக்கான ஒரு வாழ்க்கை வட்டத்தை சுற்றி அந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பெண்களால முடியும். பெண்களால மட்டும்தான் முடியும். அவர்கள் இல்லைன்னா ஆண்களே இல்லை. கரெக்டா? நம்ம மனிதர்களோட அடிப்படை
19வது நூற்றாண்டின் இறுதியில் தோன்றிய ஒரு மனிதன் 20ஆம் நூற்றாண்டில் ஆரம்பத்திலேயே இறந்து விட்டார். அவர் பூதவுடல் மறைந்து விட்டது. 39 வருடங்கள் மட்டுமே வாழ்ந்த அந்த மாமனிதனை பற்றி 21ஆம் நூற்றாண்டில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த மனிதனின் கருத்து சிந்தனைகள் எவ்வளவு சீரியதாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெண்கள் இந்த அளவுக்கு தயார் செய்து வந்து அருமையாக பேசுகிறார்கள். அந்த தைரியத்தை நான் மனமாற பாராட்டுகின்றேன். எங்கு நோக்கினும் பெண்கள், அது வானசாஸ்திரமாக இருக்கட்டும், பேச்சு போட்டியாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், சமூக சீர்திருத்தங்களாக இருக்கட்டும், இந்த பெண்களின் ஆதிக்கம் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் எதிர்காலத்தில் எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். வேலை செய்ய போவீங்க, குடும்பத்துக்காக உழைப்பீங்க, பிள்ளை குட்டி கல்யாணம், அதுக்கப்புறம் பேரன் பேத்தி எல்லாம் வரும். ஆனால் இந்த சமுதாயத்திற்காக, நாட்டிற்காக, மக்களுக்காக என்ன செய்தீர்கள் அப்படின்றத இன்னையிலேருந்து நினைக்க ஆரம்பிங்க. வாழ்க்கை உங்களுக்கு வாசல்களை திறந்து விடுகிற போது நீங்க யாருக்காவது ஜன்னல்களை திறந்து விட தயாராகிருங்க. இன்னையிலேருந்து ஒரு முடிவுக்கு வாங்க. இங்கிருந்து வெளியேறுகிற போதே நமக்கு மட்டும் இல்லாமல் ஒரு அடுத்த ஆளுக்கு, எதிர் வீட்டுக்கோ பக்கத்து வீட்டுக்கோ இல்லை எதிர் தெருவோ பக்கத்து தெருவோ யாருக்காவது இன்னைக்கு யாருக்கு உதவி செஞ்சோம். டைரி எழுதுகிற பழக்கம் இருந்தால் இந்த 2025லேருந்து எழுத ஆரம்பிங்க. அதனால தான் அறம் செய்யன்னு கூட சொல்லலை, அறம் செய்ய விரும்பு. என்ன வார்த்தை தமிழில் பாருங்க. டேய், உன்னால் செய்ய முடியாத பொசிஷனில் நீ இருக்கலாம், உனக்கே ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, உனக்கே ஒரு துணிக்கு வழி இல்லை, நீ எப்படி இன்னொருத்தருக்கு உதவ முடியும் அப்படின்ற கேள்வி வரலாம். அதனால வார்த்தை பாருங்க, அந்த சொற்கள் நீ செய்யணுன்ற அவசியம் கூட கிடையாது, செய்யணும்னு முதல்ல அறம் செய்ய விரும்பு. விரும்பினாலே போறோம். எதை விரும்புகிறாயோ, எதை நீ அடைய நினைக்கிறாயோ அது உன்னை தேடி வரும், உன்னை நாடி வரும், உன் கிட்ட ஓடி வரும். அதுவாய் நீ ஆவாய். அதுதான் உண்மை. இல்லைன்னா வீட்டுக்கு வீடு நியூஸ் பேப்பர் போட்டுக்கிட்டு இருந்த அப்துல் கலாம் பிறகு ஒரு நாள் இந்த நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் அவருடைய மரண செய்தி அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு. இந்த உலகமே வருமா? எப்படி? அதுதான் அறம் செய்ய விரும்பு. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழெல்லாம் பொன்றாது நிற்பதொன்றில்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் திருவள்ளுவர். அந்த புகழ் கூட நிரந்தரம் கிடையவே கிடையாது. ஒன்றே ஒன்றுதான் நிரந்தரம். நாம் டெய்லி மனசு திருப்தியாக சந்தோஷமாக இருப்போம் இல்லையா, அது மட்டும்தான் உண்மை, அது மட்டும்தான் நிரந்தரம். இந்த காயத்தை காப்பது செய்கையாலே, சோற்றை புசிப்பது வாயாலே, உயிர் துணி உருவது தாயாலே, உயிர் துணி உருவது தாயாலே, உயிர் துணி உருவது தாயாலே. பாரதி உலா 2024 தையலை உயர்வு செய். வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை.